ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஸ் ஆஃப் தி தமிழன். நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறியா நம்புகிறேன். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வைக்க போகிறது சுறா மீன் ரோஸ்ட் கறி. சுறா மீனை கொண்டு ஒரு ரோஸ்டாட்டு ஒரு கறி எப்படி வைக்கிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ஒன்று தட்டி விட்டுருங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே நண்பர்களே, நம்ம என்னென்ன சாதனங்கிறத நம்ம பார்ப்போம். ரொம்ப வேண்டாம், ஒரு 3 பெரிய உள்ளி எடுத்துக்கிடுங்க. ஒரு தக்காளி, பச்சை மிளகு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பின்ன நம்ம சுறா மீன் கழுவி ஒரு 1 கிலோ கழுவி வச்சுருக்கோம். கொஞ்சம் புளியை நம்ம போட்டிருக்கோம். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கி அந்த சுறா மீனை மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். சரியா? அப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த சுறா மீனை ஒரு ஆஃப் ஃப்ரை பண்ணணும். ஃபுல் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு ஆஃப் ஃப்ரை பண்ணி அதை ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ நம்ம சுறா மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. பாய்க்குள்ள சாதனங்கள்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம சுறா மீனுக்கு ஒரு பகுதி போல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி, இஞ்சி எல்லாம் நல்லா இடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சாதமாக பக்கத்தில் வந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே சுறா மீன் எப்படி ஸ்டார்ட் பண்ண நம்ம கட் பண்ணி வச்சுருக்கல வெங்காயம், அதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி நல்லா அது வரைக்கும் வந்த பிறகு வெங்காயம் வதங்கியாச்சு நமக்கு நல்லா மாறி. அதுக்கு இந்த இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகு பேஸ்டாக்கி வச்சுருக்கோம்ல அதை உள்ளே போட்டு அதையும் கூட சேர்த்து நல்லா இது பண்ணணும். அது நல்லா ரெடி ஆகணும்னா தக்காளியை உள்ளே போடணும். தக்காளியை உள்ளே போட்டு நல்லா அந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெய்க்கு அந்த தக்காளி, அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பேஸ்ட்டு எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். அப்படின்னா தான் அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும். ஓகே நண்பர்களே, அப்போ நம்ம தேவையான மசாலா போடுவோம். மிளகு பொடி நான் இப்போ பெரிய ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம பண்ணி இங்கே போட்டுக்கிடுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அடுத்தது நம்ம கொஞ்சம் மல்லி பொடி போடுவோம், ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே, 2 போட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன போடுவோம், கொஞ்சம் போல் மிளகு பொடி கொஞ்சம் கூட போட்டுக்கிடுவோம். ஏன்னா மிளகு பொடி ஏன்னா கொஞ்சம் எரிவுக்காண்டி கொஞ்சம் மிளகு பொடி கூட போட்டுட்டு இந்த மீன் மசாலா ஒரு ஸ்பூன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஜீரக பொடி கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் வேண்டாம், அதை விட கொஞ்சம் குறைச்சி போட்டால் சரியா? அந்த ஜீரக பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போடுற மஞ்சள் பொடியும் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் குறைச்சி போட்டால் போதும். மஞ்சள் பொடி போட்டாச்சு. அப்போ நம்ம கொஞ்சம் கூட பெப்பர் பொடி போடணும். கண்டிப்பாக பெப்பர் பொடி போடுங்க. சுறா மீனுக்கு கண்டிப்பாக பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு, எவ்வளோ நமக்கு அந்த கறிக்கு கணமணி தேவைன்னா எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க. அவ்வளோருக்கு இது கணமணி இதை மசாலாலாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்சிங்னா கரெக்ட் காம்பினேஷனாக வரணும். பாருங்கள், அழகாக மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு. கொஞ்சம் போல் நம்ம ஹீட் வாட்டர் வச்சுருக்கோம். அந்த ஹீட் வாட்டர் சூடு தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றி நல்லா குழம்பாட்டை ரெடி பண்ணி அந்த குழம்பு ரெட்டியாகி வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றாங்க நண்பர்களே, ரோஸ்ட்டுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகே, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அந்த மசாலா ரெடி பண்ணிக்கு மட்டும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த பாருங்க மசாலெல்லாம் ரெடியாகி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சுறா மீனை எடுத்து உள்ளே போடுங்க. பாருங்கள், அந்த ஃப்ரை பண்ணி எவ்வளோ வச்சுருக்கோம், 1 கிலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரையை எடுத்து அந்த மசாலைக்குள்ளே போட்டு அந்த மசாலையை அழகாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. பார்த்தாலே தெரியும் நண்பர்களை, அழகாக நம்ம சுறா மீன் கறிங்கிறது அப்படி அந்த ரோஸ்ட்டுங்கிறது எப்படி வரும்னு பாருங்கள். தண்ணி ரொம்ப ஊற்றாமல் அந்த இதுலேயே அந்த மசாலையிலேயே அதை ரெடி பண்ணி எடுத்து கீரை வைக்கணும். ஓகே நண்பர்களை, இப்போ பாருங்கள் நெய் மணக்க இந்த சுறா மீன் எப்படி வரும்னு பாருங்கள். ஓகே, நம்மளே ஒரு 5 மினிட்டு எல்லாம் வச்சுட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டு அந்த இதை வந்து ரொம்ப வேக வைக்காண்டா ஒரு 5 மினிட் போடும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அதை திறந்து பார்த்தா அது கரெக்டாக தெரியும். அந்த எண்ணெய்லாம் வெளியே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போடுங்க. சரியா? மல்லி இலை போட்டு அதை ஒன்று டெக்கரேஷன் பண்ணி அதை பார்த்துட்டு இது பண்ணியாச்சுன்னா அந்த டேஸ்ட்டு வரும். ஓகே நண்பர்களே, நம்ம இன்றைக்கி சுறா மீன் கறி எப்படி வைக்கிறது நம்ம பார்த்தாச்சு. நண்பர்களே, நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நல்லா சப்போர்ட் தாரீங்க. என்ன நல்லா சப்போர்ட் தாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனும் தட்டி விட்ருங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.